வீட்டில் அடங்க மாட்டேங்கிறாங்க. நேர்களை வந்து கண்டுக்காம போயிட்டு இருக்கீங்க. இல்லைம்மா, ஐயோ நேர்கள் தான், அன்புக்குரிய நேர்களுக்காக ஒடியாந்துறேன். நேற்று தான் வந்தேன். நீங்க ஓடி வரல, நாங்க தேடி கண்டுபிடிச்சு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். நம்ம நாம் தமிழர் சொந்தங்கள் வந்து என்னை மன்னிக்கணும். தயவு செய்து பேரு அதர்மம் மனோஜ். அயோக்கிய நாய் பேரே அதர்மம்னு வச்சிருக்கான். அவனுக்கு எப்படி தர்மத்தை பத்தி தெரியுமா, நியாயத்தை பத்தி தெரியுமா, அந்த நல்லவங்களை பத்தி தெரியுமா? எப்படியா திராவிட மாடல் நல்லா இருக்கும்? முதல்ல ஐயா ஸ்டாலின் செய்ய வேண்டியது, எங்கள் அண்ணன் ஸ்டாலின் செய்ய வேண்டியது, இந்த மாதிரி தற்குறிகளை கழிச்சிடுங்க. அவரை வந்து நீ இவ்வளோ கொச்சப்படுத்துறன்னா உன்னை விட்டுட்டு தேடுவோமாடா நாங்க. மவனை நீ மாட்டின செத்தடா. அப்ப உங்களால முடியாதுன்னா ஏன் முடியாதுன்னு தெரியும்? முடியும். ராஜினாமா பண்ணிட்டு போங்க. சும்மா இருமா. ராஜினாமா பண்ணிட்டு போங்க. நீ கடன் வாங்கி ஆட்சி பண்றீங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். கடந்த ஒரு மாத காலமா வன்னை சுமதி அவர்கள் வந்து காணாம இருந்திருந்தாங்க. ஸோ அவங்கள தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி ஒரு மாசம் கழிச்சு இப்ப கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். இருவருக்கும் வணக்கம். தலைவராக இருந்த வன்னை சுமதியின் வணக்கம். இவ்வளவு நாளா எங்க போனீங்க? மக்கள் எவ்வளவு பேர் உங்களை கேட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா? ஒரு முக்கியமான ஒரு கல்யாணம், ரிலேஷன் கல்யாணம். அங்கே போனேன், விட மாட்டேன்ட்டாங்க. பாசம் அன்பு தொல்லை தாங்க முடியல. போய் பேசுது. அங்க ஏதோ சந்தேக கேஸ்ல உள்ள பிடிச்சி போட்டாங்க. தங்கச்சி பிள்ளை கல்யாணம் போயிருந்தேன். அது எல்லாம் வந்து நம்மளை விட மாட்டேன்ட்டாங்க. பிள்ளைங்க சேர்ந்து இவ்வளோ விடாதீங்க, விட்டாக்க பேச போயிடுறா பொழுதுன்னையும். வீட்டில் அடங்க மாட்டேங்கிறாங்க. நேர்களை வந்து கண்டுக்காம போயிட்டு இருக்கீங்க. இல்லைம்மா, ஐயோ நேர்கள் தான், அன்புக்குரிய நேர்களுக்காக ஒடியாந்துறேன். நேற்று தான் வந்தேன். நீங்க ஓடி வரல, நாங்க தேடி கண்டுபிடிச்சு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். இனிமேல் ரெகுலரா இங்கதான் இருப்பேன். ஓகே, சரி, நம்ம வந்து டாபிக் உள்ள போயிடலாம். சொல்லுங்கம்மா. அதர்மம் மனோஜ் அப்படின்ற ஒரு ஆள் வந்து சீமான் அவர்களை ரொம்பவே கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு. அதை கண்டிப்பா நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? நம்ம நாம் தமிழர் சொந்தங்கள் வந்து என்னை மன்னிக்கணும். தயவு செய்து, அதாவது ஒரு கேள்வி வருது இல்லையா, அந்த கேள்வியோட பதில் வந்து அவங்க கேள்வியிலேருந்து தான் தொடங்கணும். அவர்கள் எந்த பாஷையில் பேசுகிறாங்களோ அந்த பாஷையில் தான் நம்ம பேசணும். அவர்கள் நம்ம வாங்கன்னா நம்ம வாங்கம்போம், வான்னா நம்ம வாம்போம், வாடின்னா வாடா சொல்லுவோம். இதுதான் நம்ம தமிழர் பண்பாடு. அவன் யார், என்ன பேர்? அவன் பேர் அதர்மம் மனோஜ். அயோக்கிய நாய் பேரே அதர்மம்னு வச்சுருக்கான். அவனுக்கு எப்படி தர்மத்தை பற்றி தெரியுமா, நியாயத்தை பற்றி தெரியுமா, அந்த நல்லவங்களை பற்றி தெரியுமா? தப்பா நினைக்க கூடாதுமா. அவன் பேசுறாங்கிறதுக்காக அவங்க அம்மாவெல்லாம் எதுக்குமா பேசுறீங்க? என்னோட அம்மாவை பேசியிருக்கான், பொண்டாட்டியை இழுத்துருக்கான். அவன் யார எச்சக்கல நாய், 5க்கும் 10க்கும் கூலிக்கு மாரடிக்கிற நாய், 100 ரூபாய்க்கு கொடி பிடிக்கிற நாய், 500 ரூபாய் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு கூட போற நாய், 1000 ரூபா கொடுத்தா மேடையில் கதற நாய். இந்த நாய் எங்க நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், எங்கள் தலைவர், நாங்கள் தெய்வமாக நினைக்கக்கூடிய எங்கள் சகோதரர், எங்கள் அண்ணன் சீமானை பத்தி பேசினா டேய் கட்ட விளக்கமாறும் பிஞ்ச செருப்பும் உனக்கு வரும். சாதாரணமாக வராது, மலத்துல துவைச்சி அடிப்போம். அவன் ரொம்ப கொஞ்சம் இல்ல, அவரு தான் நாகரிகமா இல்லாம பேசியிருக்காருன்னா நீங்களுமே வந்து ஒரு காணொலியில கொஞ்சம் இந்த மாதிரி வந்து ஆவேசமா கத்துறது வந்து சரியா? ஏமா நீங்க வந்து என்னை திருடின்னு சொன்னா நான் உங்களை திருடின்னு நாமா சொல்லுவேன். நீங்க வந்து எவாடி அப்படியே என்னை கூப்பிடுறீங்க. நான் ஒரு பெரிய மனுஷி, நீங்கள் ஒரு பெரிய மனுஷியாகவே இருந்துக்கோங்க. நீங்கள் வந்து இங்கே வாடி உட்காரடின்னு நான் என்ன பண்ணுவேன், இந்த வர்றேங்க உட்காடுறேங்க, சரிங்க நான் சொல்லுவேன், சொல்லுடி எங்கடி உட்காரணும், அப்படி தானே கேட்போம்.
இப்போ நானே நீங்கள் சின்ன பிள்ளை, நான் உங்களை வந்து எவ்வளோ அழகாக உங்களை கூப்பிட்றேன். உங்களோட வயசு என்னோட பேத்தி வயசு. ஆனாலும் நான் உங்களை வந்து அம்மா தீபிகா இங்கே வாங்கம்மா கூப்பிட்றேன்னா இல்லையா? ஒரு நாளாவது நான் உங்களை வாப்போன்னு சொல்லியிருப்பேனா? அந்த மரியாதை கொடுக்க கற்றுக்கணும். தமிழன்னா மரியாதை இருக்கணும். தமிழனுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, ஒரு கலாச்சாரம் இருக்குது, நாகரிகம் இருக்குது, பண்பாடு இருக்குது. எல்லாத்தையுமே உதுத்த நாய் ஒரு பொது மேடையில் நின்றுக்கிட்டு நீ இப்படி பேசுகிறான்னா அப்போ இவன் எதை கற்பிக்கிறான், எதை சொல்கிறான், மக்கள்கிட்ட எந்த கருத்தை கொண்டு திணிக்கிறான்? அப்போ பார்த்துக்கிட்டு இருக்க சின்ன நீங்க பேசுறதுமே வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்க திருப்பி நீங்க பேசுறீங்கன்னு சொல்லாதீங்க. பேசுனதுக்கு நான் பதில் தான் கொடுக்குறேன். நான் பேசலம்மா, நான் அவன் யாருன்னே தெரியாது. நான் உங்கள்கிட்ட கேட்டு தான் அவன் பேர் என்னன்னு கேட்டான். அதர்மோன்னு நீங்கள் அவன் பேர், அதை கேட்டு தான் நான் பேசுகிறேன். அந்த நாயோட வீடியோவை காலையில் தான் நான் பார்த்தேன். அந்த நாய் தெருப்பொருக்கி வீடியோவை காலையில் தான் பார்த்தேன். ஒரு சபை நாகரிகம் கிடையாது, ஒரு பேச்சு ஆற்றல் கிடையாது, பேச்சில் அழகு கிடையாது. இவனை எல்லாம் கட்சியில் வச்சுருந்தா எப்படியா திராவிட மாடல் நல்லா இருக்கும்? முதல்ல ஐயா ஸ்டாலின் செய்ய வேண்டியது, எங்கள் அண்ணன் ஸ்டாலின் செய்ய வேண்டியது, இந்த மாதிரி தற்குறிகளை கழிச்சிடுங்க. அது திமுகல இருந்து தான் விமர்சனம் பண்ணாங்கன்னு சொல்றீங்களா? திமுக விமர்சனம் பண்ணல, திமுகவில் இருக்கக்கூடிய சில கைக்கூலிகள் இப்படி பேசுறதுக்கு சில வாடகை வாய்கள் இருக்கு. இது வந்து என்னைக்காச்சும் நம்ம தலைவர் ஸ்டாலின் வாயில் அந்த மாதிரி வார்த்தை வந்து பார்த்துருக்கீங்களா? இல்ல. மேன்மக்களே அதே போல உதயநிதி வாயில வந்து பார்த்துருக்கீங்களா? வராது. காரணம் வந்து அவர்கள் வளர்ந்த விதம், இருந்த விதம். என்ன உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களையும் புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க எப்பவுமே வந்து? ஏமா, அதாவது கருத்து வேறு, கொள்கை வேறு, கட்சி வேறு. மனிதனா பார்க்கும்போது நல்லவர், ஒரு மனிதனாக பார்க்கும்போது ஸ்டாலின் ரொம்ப நல்லவர். அவரோட கருத்துக்கள் எப்படி வேணா இருக்கலாம், அவர் கட்சியில் இருக்க தொண்டர்கள். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதனோட பார்க்கும் பொழுது நல்லவர் அவர் வந்து அந்த சூழ்நிலை. இப்போ நான் கூட வந்து கெட்டவ கிடையாது. நான் இப்போ இவனை பேசுகிறேன்னா நான் ரொம்ப நல்லவன், நானே சொல்லிக்கக்கூடாது. என்னை சார்ந்தவங்கள்ட்ட கேட்கணும் நீங்கள். நான் கோவப்பட மாட்டேன், ரொம்ப இறக்கப்பட்டவ, ரொம்ப பாசமானவ, ஒருத்தருக்கு உதவின்னா உடனே செய்யக்கூடியவ. எங்கள் குடும்பத்திலே நாங்கள் ஒரு 7 பேர், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி, 7 பேர்லேயும் நான் தான் முதன்மையாக இருப்பேன். நான் நல்லவ. ஆனால் பேச வேண்டிய சூழ்நிலை உருவாக்குறது யாருமா? பேசக்கூடாது. அவர் பாட்டுக்கு இருக்காரு. ஒரு வார்த்தைகள் வந்து ஒரு கட்சி தலைவர், 40 லட்சத்துக்கு மேலே தொண்டர்களை வச்சிருக்க ஒரு தலைவர், தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அவரை வந்து நீ இவ்வளோ கொச்சப்படுத்துறன்னா உன்னை விட்டுட்டு தேடுவோமாடா நாங்கள். மவனை நீ மாட்டின செத்தடா. என் வாயில வராதுடா அந்த வார்த்தை. என் பிள்ளைங்க கேட்டால் கூட செருப்பை கட்டி அடிப்பாங்கடா. என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேட்பாங்கடா. அந்த மாதிரி பேச மாட்டேன்டா. உனக்கு வந்து நாகரிகம் இல்லாத நாயே, தற்குறி நாயே, பொறுக்கி நாயே, உன்னை வந்து பேச வச்சு கைத்தட்ட வச்சுக்கிட்டு இருக்க அந்த கட்சியை சொல்லணும்டா. நல்ல கட்சியாக இருந்தால் உன்னை தூக்கணும்டா. இன்னைக்கே உன்னை தூக்கி உன்னை அந்த கட்சியிலேருந்து தூக்கணும்டா. சார் இதை பற்றி உங்களோட கருத்து சார்? இல்லை, யாராக இருந்தாலும் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, மனித நேயங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் வந்து தரந்தாழ்த்தி பேசக்கூடாது. அப்போ அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இப்போ கல் எடுத்து சவுத்தில் எறிஞ்சால் மேலே விழாது, பால் எடுத்து சவுத்தில் எறிஞ்சால் நம்ம மேலே தானே வந்து விழும். அது மாதிரி தான் இப்போ அந்த ஆள் பேசுனதுக்கு மேடம் வந்து பதில் கொடுத்துருக்காங்க. அது சரியான பதில் தான் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் உங்க சேனல்ல அந்த மாதிரி வார்த்தை நான் பயன்படுத்திருக்கேனா? இல்ல இப்பதான் இந்த கோடி போடி கூட நான் பேச மாட்டேமா. சின்ன பிள்ளையா இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவோமா? நான் ரொம்ப மரியாதை தெரிஞ்சவன் நான். அதனால அது மரியாதை குறைவா பேசுறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு அவங்களுக்கு உள்ள அந்த அதுவே வந்து இவங்க யார குற்றம் சாட்டினா திமுகவில் இருக்கக்கூடிய காசு வாங்கிட்டு பேசுற ஒரு ஆளு அப்படியெல்லாம் வந்து அவன் பேசுறான், அந்த தம்பி பேசுறாரு, அதுக்கு இந்த அம்மா பேசுறாங்க. அப்போ நீங்க வந்து உங்களுடைய தொண்டர்களும் அரசியல் படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிதான் எங்க தலைவர் யாரையும் அசிங்கமாலாம் திட்ட சொல்லவும் மாட்டாரு, செய்யவும் மாட்டாரு. இவங்களா தாங்க வந்து ஒரு புகழ் வரும், நமக்கு ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. அது வந்து தலைவர் கண்டிக்காமல் இருக்க மாட்டார். இப்போ தலைவர் இதெல்லாம் பார்த்தாருன்னா மனசு ரொம்ப வேதனை அடைவார். ஏன்னா அவங்க பிரதர் இறந்த அன்னைக்கு சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகனும் போய் அவங்க
கேதம் விசாரிச்சுட்டு வந்தார். அவங்களுக்குள்ள தலைவர்களுக்குள்ள எல்லாமே பேசிக்குவாங்க, வச்சுக்குவாங்க, எல்லாம் தான் இருக்கும். இவங்க இடையில இருக்க பசங்க எதையாவது அவர் காட்டுக்காரன் சும்மா இருந்தாலும் அந்த பூட்டை பிடிங்கி சும்மா இருக்க மாட்டான்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி இந்த பூட்டை பிடிங்கிகள் ஏதோ பேசுது. அதுக்குதான் 500 ரூபாய்க்கு அதுக்கு 200 ரூபான்னு சொல்லுவாங்க, நீங்க எக்ஸ்ட்ரா சொல்றீங்க. அது 200 ரூபா ஊபிஸ், அது வேற. இது மேடையில் ஏறி பேசுது இல்லை, மைக்கு பிடிச்சிருக்கலாம் 500 ரூபா. அதனால அவங்க சரி, பேசுறாங்க. இப்போ சமீபத்துல வந்து இடைநிலை ஆசிரியர்கள் இந்த செவிலியர்கள்லாம் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அப்போ சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, அவங்கள குற்றவாளிகள் மாதிரி வந்து கைது பண்றீங்க, ஆனா வாக்குறுதியில நீங்க தான் பணி நிரந்தரம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ முதல் குற்றவாளி நீங்க தானே அப்படின்னு சொல்லி அதாவது ஸ்டாலின் அவர்களை ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஏம்மா, அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்தார்னா அவருக்கு தெரியும், சீமான் அவர்களுக்கு. ஏன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளால முயற்சிச்சு நம்ம செய்வோம் நினைக்கிறோம். ஆட்சிக்கு முன்னாடி உருட்டுவோம், சரியா? அப்புறம் பிறண்டுருவோம். இப்ப நமக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்கனவே 5 லட்சம் கோடி நம்ம கடன் வாங்கியிருக்கோம். இனியும் நம்ம கடன் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஸோ இவங்க கடந்த ஒரு 10 அப்போ உங்களால முடியாதுன்னா ஏன் வாக்கு முடியாதுன்னு தெரியும், முடியும். சும்மா இருமா, நீ சொல்றது கடன் வாங்கி ஆட்சி பண்றீங்க. ஒன்னா மோடி கால்ல உளுந்து காசு வாங்கிட்டு வர்றீங்க, வாங்கறத அப்படியே அமைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு சொத்தை வித்து செய்யுங்க. நாட்டுக்கானவர்கள், மக்களுக்கானவர்கள். உங்களுக்கு கோடி கோடி சொத்து இல்லையா? உங்கள்கிட்ட சோத்துக்கு வழி இல்லையா? கட்டிக்க துணி இல்லையா? இருக்க ஒரு வீடு, 2 வீடு, சின்ன வீடு, பெரிய வீடு, நடு வீடு வச்சிருக்கீங்கல்ல. காரு 20 கோடிக்கு கார் வச்சிருக்கீங்கல்ல. வாட்சை கட்டுறீங்கல்ல, 20 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம், 1 கோடிக்கு வாட்சை கட்டுறீங்கல்ல. ஒரு நாளைக்கு போட்டோ ஷூட் பண்றீங்கல்ல, கோடி கணக்கில் செலவு பண்ணி. மக்களுக்கு செய்யுங்க. காசு இல்லை, அதுக்கு எதுக்கு? மோடி கொடுக்கவில்லை, மோடி கொடுக்கல, டெல்லியிலேருந்து வரல, இதுக்கெல்லாம் மோடி. மக்களுக்கு சோறு போட மோடி வரல, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பா மோடி தரல, பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுத்தா மோடி கட்டலை. ஏன்னா அவர் தான் வந்து பிரதமர் காட்டுறது. ஆனால் ரோட் ஷோ பண்ணுறப்ப மோடி கிட்ட கேட்கல, ஷூட்டிங் பண்ணும்போது மோடி கிட்ட கேட்கல. அதுக்கெல்லாம் சொந்த காசு பேரு நடவு நட்டாயா, நாத்தாயா, கலைபறித்தாயா, எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானம் கட்டவனே, உனக்கு ஏழராய். அந்த கட்சிக்கு நன்கொடையா நிறைய பணங்கள் வருதாவும், அந்த பணத்தை எடுத்து வந்து நன்கொடை பணம் எதுக்கு வருது? கட்சிக்கு எதுக்கு நிதி வருது? கட்சியை வளர்க்கறதுக்குன்னா கட்சி எப்படி தானா வளராது. தொண்டர்களை வளர்த்தாதான் கட்சி வளரும். தொண்டர்களை எப்படி 500 ரூபா கொடுக்குறீங்க? 500 ரூபாய்க்கு அவங்க வாங்கிட்டு போய் ஆம்பளை கிட்ட 500 ரூபா கொடுத்தா கோட்டர் கடையில் உங்கள் அப்பா வீட்டு கடையில் கொடுத்துட்டு போயிடுவார். பொம்பளை கிட்ட 500 ரூபா கொடுத்தா அவங்க அன்னைக்கு அரிசி உப்பு புளி வாங்கி சோறாக்கி திம்பாங்க. அது வந்து டெவலப் கிடையாது. இப்போ அது டெவலப் கிடையாது. அன்னன்னைக்கு கஞ்சி ஊற்றுறீங்க, அன்னன்னைக்கு வர்றதுக்கு கூலி தர்றீங்க. மக்களுக்கு ஒரு வீடை கட்டி கொடுங்க, ஒரு 10 லட்சம் அவங்க டெபாசிட் பண்ணுங்க. சொன்னார் ஆரம்பத்தில், என் கட்சியில் வந்து இறந்தா 20 லட்சம், என் கட்சியில் வந்து ஊனமுற்றால் 10 லட்சம், என் கட்சியில் வந்து நோய்வாய்ப்பட்டா 5 லட்சம். இதே திமுக திராவிட மாடல் வாய் தான் சொன்னிச்சு. ஆட்சி முடிய போகுது, இன்னும் எவனுக்கு ஒத்த காசு தரல. அன்னைக்கு இருந்து கொடி பிடிச்சவன் இன்னைக்கு கொடி பிடிக்கிறான், அன்னைக்கு கோஷம் போட்டவன் இன்னைக்கும் கோஷம் போடுறான். யாரும் டெவலப் ஆகல. ஒரு திமுக தொண்டர்கள் டெவலப் ஆயிருக்காங்களா? இல்லை. எம்எல்ஏ எம்பி டெவலப் ஆயிருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்க பிஏ திருட்டு கணக்கு எழுதி டெவலப் ஆயிருக்காங்க. தொண்டர்கள் எந்த காலத்தையும் டெவலப் ஆகலை. தமிழ்நாட்டு மக்கள் டெவலப் ஆகலை. தமிழ்நாடு டெவலப் ஆகலை. தமிழ்நாடு வந்து நாசமாக போச்சு. தமிழ்நாடை நாசமாக்கியதன் முதல் காரணம் திராவிட மாடல் தான். இந்த 2 கட்சி, திமுக அதிமுக 2 கட்சியுமே சேர்ந்து தான் அவர்கள் வந்து டெவலப் ஆயிட்டாங்களோ இல்லையா? மக்கள் கீழே அகல பாதாளத்தில் போயிட்டாங்க. சார், இவங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இது வரைக்கும் திமுக தொண்டன் யாராவது வந்து ஒரு மேலிடத்துக்கு போயிருக்காங்களா அப்படின்ற. நீ ஏற்கனவே ஆசிரியர்களுக்கு வந்து கொடுக்கலன்னு அதை கேள்வி கேட்ட, அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி இது குறுக்க வந்துகிட்டு குறுக்கு சால் ஓட்டுது. சரியா? ஆமா, ஆசிரியர் தூக்கி பிடிச்சிட்டாங்க. ஆசிரியர் போராடிக்கிட்டு இருக்கான், 5 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு பாத்ரூமை பூட்டி வச்சிருக்கீங்க, மானம் கெட்டவங்களா? உங்களாம் வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லை திமுகவுக்கு? ஒரு பொம்பளை ஒரு இயற்கை உபாதைமா, பச்சையா சொன்னா பாத்ரூம் போகணுமா?
எங்கம்மா போவாங்க? ஆம்பளை போய் எங்கன்னா ஓரமா நின்னு போயிட்டு வந்துடுவாமா. பொம்பளை எங்கம்மா போவாங்க? அந்த பாத்ரூமை மூடி வச்சிருக்காங்க அயோக்கிய பயலுங்க. பெண்களுக்கு கழிப்பிடத்தை மூடி வச்சிருக்காங்க. சாப்பாடு கிடையாது. ஒரு செவிலியர்கள் மருத்துவம், நம்ம உயிரை காக்கக்கூடிய செவிலியர்கள் போராடுறாங்களா இல்லையா? ஆசிரியர்கள் கல்வி தரக்கூடிய, மாணவர்களுக்கு கல்வி தரக்கூடிய, அறிவுத்திறனை வளர்க்கக்கூடிய ஆசை இவர்கிட்ட கேட்டா என்ன பதில் கிடைக்கும்? இவர்கிட்ட அந்த கேள்வி கிட்ட என்ன பதில் கிடைக்கும்? நாங்க நீங்க தான் பதில் சொல்லவே விட மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க சொல்லுவாரு. எங்க திராவிட மாடல் நாங்க பாருமா, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அதாவது நாங்கள் ரொம்ப பிரியப்பட்டு தான் நாங்கள் வந்து ஆசிரியர்கள் நினச்சி பார்க்கணும். எங்களுடைய ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி, கலைஞருடைய ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஆசிரியர்களுக்கு சம்பளம் என்னவா இருந்துச்சு தெரியுமா? 250 ரூபா, 265 ரூபா தான் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் சம்பளம். சரியா? தலைவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் படிப்படியாக உயர்த்தி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணார், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பேசிக் பே இருக்குது பாருங்க, அதோட டிஏவை இணைச்சி பேசிக் பேயாக மாற்றினாங்க. இதெல்லாம் ரொம்ப பேர் நினச்சி பார்க்கறது இல்லை. அதாவது பேசிக் பேன்னா ஒரு 4000 ரூபா பேசிக் பே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பணி நிரந்தரங்கிறது இப்போ இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னா யாருக்கு வச்சிருக்கோம்? நாங்க வந்து தான் இப்போ இந்த பள்ளிக்கூடமே இல்ல பணி நிரந்தரம் பண்ண ஆசிரியர் எங்க பண்ணுவாங்க? பள்ளிக்கூடமே இல்ல, உடஞ்சு போய் கிடக்கு. பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் இல்ல, இவங்க பணி நிரந்தர ஆசை எங்க கொண்டு சேர்ப்பாங்க? அங்க சரியா? இப்போ டீச்சர்ஸ் வந்து இவங்கெல்லாம் தொகுப்பூதியத்துல இருக்கக்கூடியவங்க. தொகுப்பூதியத்தில் இருக்கவங்கள வந்து நாங்கள் பெர்மனெண்ட் பண்ண இயலாது. பெர்மனெண்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து சர்வீஸ் கமிஷனில் போய் அந்த டீச்சர்ஸ் டெட் இருக்குல்ல, அதில் போய் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நாங்கள் பணி நிரந்தரம் பண்ண முடியும். ஏற்கனவே பணி நிரந்தரம் பண்ணவங்களும் ஒரு டெஸ்ட் எழுதணும்னு ஒன்றிய அரசு சொல்லி அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்க கன்டினியூ பண்ணுறாங்க. பாஸ் பண்ணாதவங்களுக்கும் இப்போ கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக இப்போ அவங்களுக்கும் பெர்மிஷன் கொடுத்து திரும்ப எழுதி ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எத்தனை தடவை எக்ஸாம் எழுதுறது, இன்னும் எங்களுக்கு நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா உடனே வேலையை கொடுத்து கிழிச்சிருவீங்களா? அப்படியே பரீட்சை எழுதி முடிச்ச உடனே நீங்க வேலையை கொடுத்துருவீங்க. அப்படியே உடனே வேலை நிர்ணயம் பண்ணி சம்பளத்தை தூக்கி கொடுத்துருவீங்க. ஏற்கனவே சேர்ந்தவங்க பூரா ரோட்ல போராடிக்கிட்டு இருக்காங்க. ரோட்ல போராடுறவங்க எல்லாம் வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம், எங்களால இப்போதைக்கு பென்ஷன் கொடுக்க முடியாது. இருமா, நீ ஏதாவது பேசாத. அதுக்கு வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அந்த கமிட்டி அறிக்கை வந்த உடனே ஜனவரி மாசம் பொங்கல் நேரத்துல நாங்க அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கிடையில வந்து அதாவது இந்த கால ஊதியம்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அதாவது இப்போ ஏற்கனவே சீனியராக இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணவங்களுக்கு பேசிக் பே ஜாஸ்தி, அவங்களுக்கு வந்து பேசிக் பே கம்மி. அதனால அவங்க சம்பளமும் இவங்க சம்பளமும் ஈக்குவலா இருக்கணும்னு கேக்குறாங்க. அது அப்படி கொடுக்க இயலாது. கொடுக்கணும்னா எல்லாத்துக்கும் ஒரே ஈக்குவல் சேலரின்னு சொல்றாங்க. முன்னாடி வந்தவங்களுக்கும் பின்னாடி வந்தவங்களுக்கும் ஈக்குவல் சேலரிங்கிறது அது சட்டத்துல அந்த மாதிரி எல்லாம் பண்ண இயலாது. ஏன்னா இப்ப அவங்க சேலரிய பத்தி வந்து பேசல, அவங்க வந்து பணி இல்ல இப்ப இன்னைக்கு காலையில கூட இப்ப எங்க வீட்டுக்கு எய்த்த அந்த மண்டபத்துக்கு ஒரு 4 பஸ்ல கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரியா? ஸ்ட்ரைக் பண்ணி இவங்க விடாப்பிடியா தேர்தல் வர்ற நேரத்துல ஸ்ட்ரைக் பண்ணா நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வர்றாங்க. இவங்க ஒரு கொண்டுட்டு வந்து ஒரு 200 பேரை ஒரு மண்டபத்துல வச்சா அங்க இருக்க பாத்ரூம் 1 or 2 தான் இருக்கும். சரியா? அந்த பாத்ரூம் தான் அது வச்சா நாங்க இப்போ அங்க இருக்க கூடாதுன்னு அடிச்சு பத்த சொல்றியா? இது பண்ண சொல்றியா? அவங்கள போராட தூண்டுறது யாரு? தூண்டுது நீ எதுக்கு போராடுற? அவங்களுக்கு சரியான சம்பளம் என்ன அவங்களுக்கு நிலுவைத் தொகையை கொடுத்தா அவங்க ஏன் போராட போறாங்க? நிலுவைத் தொகை ஒண்ணும் கிடையாது. கொடுத்தா ஏன் போராட போறாங்க? பணி நிரந்தரம் பண்ண துப்பு இல்ல. வேலைக்கு வேலை பார்க்கறது 75 ஆண்டு காலமாக நாங்க இழுத்த திராவிட மாடல், தமிழ்நாட்டை தூக்கி பிடிச்ச திராவிட மாடல், பெண்களுக்கு புடவை கட்டி விட்ட திராவிட மாடல், எங்க அம்மாவுக்கு ஜாக்கெட் போட்ட திராவிட மாடல். நாங்கள் தான் தமிழை வளர்த்தோம். நீங்க வளர்த்து கிழிச்சது தெரியுது. ஆசிரியர்களுக்கு வந்து நிரந்தர பணி கிடையாது, செவிலியர்களுக்கு பணி கிடையாது. எதுக்குமா போராடுறாங்க அவங்க?
அவங்க வேலையை ஒருத்தரமா 16 வயசுல வேலைக்கு வர்றாங்க, 18 வயசுல வேலைக்கு. அண்ணா அதோட உள் கருத்து என்ன தெரியுமாண்ணா? அவங்க வந்து ஒரு 18-20 வயசுல படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு வர்றாங்க. 26 வயசு வரைக்கும் வாலிபம், 30 வயசு வரைக்கும் அவங்க நிரந்தரம். 35 வயசுக்கு மேல போனா வேலை கிடைக்காது. நீங்க அவங்க இளமையில அந்த 35 வருஷம் அவங்க சர்வீஸை ஃபுல்லா வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியேற்றினா எங்க போவாங்க? அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும்? அதை தான் சொல்றாங்க, எங்களை வேலையை விட்டு தூக்கினாலும் பரவாயில்ல, பணி நிரந்தரம் கொடுங்க, பணியை நிரந்தரம் பண்ணுங்க, எங்களுக்கு ஓய்வூதியம் கொடுங்க, எங்களுக்கு வந்து வேண்டிய சலுகையை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது என்னம்மா தவறு? ஒண்ணுமே இல்லாத முத்துவேல் கருணாநிதிக்கு பிறந்ததாலேயே முதலமைச்சரான ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு? அவரே வந்து ஒரு அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்தார், முதலமைச்சருக்கு பிள்ளையா பிறந்தாரு, அதனால அவர் வந்து முதலமைச்சர் ஆனாரு. ஆனா படிச்சுட்டு வேலை செஞ்சு 20 வருஷம் அந்த வேலையில இருந்துட்டு டக்குன்னு தூக்கி ரோட்ல வீசினா டிஷ்யூ பேப்பர் மாதிரி சும்மா போயிடுவாங்களான்னா போராடாம என்ன வேலையை விட்டு நிப்பாட்டலாமா? என்ன தெரியாம பேசுற? என்ன தெரியாம உனக்கு தான் வாய் இருக்குன்னு பேசுறியா? வேலையை இங்க கொடுத்துட்டீங்க பாரு, பென்ஷன் வேணும்னு கேக்குறாங்க, புரிஞ்சுக்கோ. கொடுங்க, பென்ஷன் வா கொடுங்கன்னா குடுக்கறதுக்கு நீங்க தானே ஆள்றீங்க, நாங்க ஆண்டாக்க வேணும்ல. நீங்க தானே ஆசிரியருக்கு அதாம்மா, தலைவர். சட்டியில இருந்தா தான் அவப்பையில வரும். பணம் இருந்தா கொடுக்காம என்ன பண்ண சட்டியில போறோம்? இருந்தாலும் எங்க சட்டி தான் ஓட்ட சட்டியா இருக்கு. ஓட்ட நேரம் கோபாலபுரத்துக்கு போயிடுங்க. ஆமா.